ஹாய் எம்ஸ் தமிழரசன் கருணாகரன் ஹியர். ரீசெண்டாக என்கிட்ட உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் மேப் அப்படின்றத பற்றி மாஸ்டர் அஃபிலியேட் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் டிஎம்ஆ வந்திருக்கும், இல்லைனா ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை லிங்க்டின்ல இல்லை என்னோட ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. அது என்னன்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோவாக இதில் நான் சொல்லிடுறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வெபினாரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும். பேசிக்கலி இது மேப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு தெரியணும், லிஸ்ட் பில்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம நிறைய இடத்துல ஃபீஸ் பே பண்ணி கற்றுக்கலாம், இல்லை ஆன்லைனில் ஃப்ரீயாகவும் கற்றுக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் தான் இந்த மேப். இந்த மேப்பில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ மெட்டீரியல் வந்து வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க முடியும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் பீயிங் ஏ பார்ட் ஆஃப் தி மேப். செகண்ட் வந்து அதில் அடுத்தது வேற ஃபேஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஃபேஸ் 1 சொல்லி ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து கரண்ட்லி வி ஆர் இன் ஃபேஸ் 2. இப்போ மார்ச் 25 வரைக்கும் ஃபேஸ் 2 ஆக்டிவ் ஆகிட்ட போது அதுக்கப்புறம் ஃபேஸ் 3. இந்த ஃபேஸ் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் ஒன் ஆஃப் தி லைஃப் டைம் மெம்பர்ஷிப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கலி என்னன்னா, ஒன்ஸ் ஒரு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபீ பே பண்ணுறதுக்கு அப்புறமா we get access for all this material. அண்ட் அதுக்கப்புறமா இதில் ரெஃபரல் ஸ்கீமும் வச்சிருக்காங்க. when someone joins the map course through you will be getting the referral, obviously like other referral programs அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் ஒரு ரெஃபரல் ஸ்கீமும் இருக்குது. பட் ரெஃபரல் ஸ்கீமை தாண்டி பேசிக்கலி இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நாம படித்து நம்மளுடைய ஃபீல்டில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலே we will be able to grow our business. That is first and foremost thing I like to highlight here. So அதில் எக்கச்சக்கமான வீடியோ மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆன்லைன் மார்க்கெட்டிங் பற்றி. அதை படிச்சுட்டு அதை நம்ம பிஸ்னஸ் நம்ம அப்ளை பண்ணோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அஃப்கோர்ஸ் செகண்ட் திங், ரெஃபரல் யாராவது நமக்கு பிடிச்சிருக்கு அவங்க ரெஃபர் பண்ணி வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அப்சல்யூட்லி ஃபைன். பீயிங் a phase 2 லைஃப் டைம் மெம்பர்ஷிப்ன்றனால மேபி இப்போ பார்க்கும்போது அது ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும். அது $700. அது என்ன ஆகும் போதுனா மார்ச் 25 அப்புறம் ஃபேஸ் 3 லான்ச் பண்ணுறாங்க. அப்போ குட்டி ப்ராடக்ட்ஸாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைன் அப் பண்ணலாம். இப்போதைக்கு ஃப்ரீ சைன் அப் கிடையாது, பே பண்ணி தான் பண்ணணும். ஃபேஸ் 3 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக சைன் அப் பண்ண முடியும். சின்ன $1 ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், இல்லைனா வந்து ஃபியூ டாலர்ஸில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஜிட்டல் அசெட் சின்ன ப்ராடக்ட்ஸாக லான்ச் பண்ணும்போது அப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இப்போ சொல்லும்போது ஓகே இது வந்து மெம்பர்ஷிப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ மெம்பர்ஷிப் வரும்போது இல்லை சின்ன மெம்பர்ஷிப் வரும்போது அப்போ வாங்க ரெடியாக இருப்பாங்க. பீயிங் லைஃப் டைம் மெம்பர், ஃபேஸ் 2 வந்து லைஃப் டைம் மெம்பர்னால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போயே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கப்புறம் விற்கக்கூடிய குட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே we get paid for that. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபீஸ் எல்லாமே ஏறிடும். சின்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது ரேட் வேற மாதிரி இருக்கும். they are stopping the லைஃப் டைம் மெம்பர். அதுக்கப்புறம் வந்து either it becomes an annual member or monthly membership போது திரும்ப வந்து அவங்க ஃபீஸ் பே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த மெம்பர்ஷிப் ரிட்டைன் பண்ணுறது. ஸோ அதனால இந்த ஃபேஸ் 2ன்றது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அகைன் லைஃப் டைம்னு சொல்லும்போது இட்ஸ் நாட் அப்சல்யூட் லைஃப் டைம். எப்பவுமே அது வந்து ஒரு வேலிடிட்டி இயர்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த கண்டிஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆவரேஜ் அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கலாம். அது இருக்கும். அட்லீஸ்ட் இப்போ பே பண்ணக்கூடிய ஃபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இருக்கும். அதுக்கப்புறம் யூ ஆர் நாட் கோயிங் டு பே எனிதிங் ஃபார் திஸ் பர்டிகுலர் பேக்கேஜ். அதை தாண்டி ஒன்ஸ் ஃபேஸ் 3 லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் அவங்க வந்து சின்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது யூ கெட் பெய்ட் தி ரெஃபரல் கமிஷன். இதை ரெஃபரல்னு சொல்றது நிறைய பேர் ரெஃபரல் மார்க்கெட்டிங் சொல்லி பயப்படுவாங்க, அது என்னடா தப்புன்னு சொல்லி. இதே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா ஓகே நினைப்பாங்க. இப்போ ஒரு அமேசானுக்கு ஃபிளிப்கார்ட்ல இருக்குன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. உங்க மூலமா யாரோ போயிட்டு அந்த அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கமிஷன் கொடுப்பாங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுவும் எக்ஸாக்ட்லி தி சேம் கான்செப்ட். ஸோ அந்த வகையில் நீங்க எதுக்காக மேப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் your knowledge increase, you can apply it in your business, you can grow your business. Second, you refer someone, they purchase any of the map products and you get a referral income. இது வந்து மேப்போட ஜெனரல் திங். ஏன் நீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணணும், ஃபேஸ் 2 ஜாயின் பண்ணணும், even though the subscription may be little higher மாதிரி உங்களுக்கு தோணுதுனாலும் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஜாயின் பண்ணினா you become a lifetime member, you are not going to pay anything again. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாயின் பண்றாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக குட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது you get paid for that also. இல்லை நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் நீங்கள் அப்போ வரீங்களா, அப்பவும் பண்ண முடியும். பட் அப்போ இருக்கும்போது உங்களோட ரெஃபரல் இன்கம்லாம் மாறும். அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய நிறைய டீடைல்ஸ் அதில் மாறும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எசன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ விஷயங்கள் எக்ஸாக்ட்லி நான் சொல்லியிருக்கேன் தெரியாது, ஏன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி சொல்லியிருக்கேன். இது என்ன எக்ஸாக்ட்லி ஏதுன்றது வந்து கம்ப்ளீட்லி அதோடைய ஃபவுண்டர்ஸே வந்து வெபினார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் அனுப்பிச்ச அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 2 hours வெபினார். அந்த 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அந்த வெபினார் ஃபுல்லாக நீங்கள் பாருங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் ஆன்சர் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் பிங் மீ அண்ட் ஐல் பி ஏபிள் டு கனெக்ட் யூ ஃபார் அ டெமோ கால். அதில் வந்து உங்களுக்கு எப்படி மேப்போட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான வீடியோஸ் இருக்குது, என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதுலாம் நம்ம லைவாகவே டெமோ பார்க்க முடியும். தேங்க்யூ.